ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபர்ஸ்ட், கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். அந்த கவுண்டபிள் நவுன் சிங்குலராக வரப்போ கண்டிப்பாக அது ஆர்டிகல்ஸோடு வரும். இதே ப்ளூரலாக வரப்போ எஸ் ஆர் இஎஸ் ஆட் ஆகி வரும். இதுதான் கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் ஃபார்மில் வராது அண்ட் அதில் எஸ் ஆர் இஎஸ் ஆட் ஆகி வராது. இதுதான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் கவுண்டபிள் நவுன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அ ஸ்டூடெண்ட். அப்படின்ற ஆர்டிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். அண்ட் ஆப்பிள். ஆப்பிளில் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆன்ன்ற ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். கிட்ஸில் எஸ் இருக்குது. இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. இருந்தாலும் கிட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். ஆரஞ்சஸ். நிறைய ஆரஞ்சு இருந்தாலும் நம்மளை கவுண்ட் பண்ண முடியும். இட் இஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. இது கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்க்கலாம். திஸ் நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எஸ் வந்திருக்கனால இது ப்ளூரல்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நியூஸ்ன்றது இட் இஸ் அ வேர்ட். இது அன்கவுண்டபிள் நவுன். நியூஸ் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ நியூஸ் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன். யோர் லக்கேஜ் லுக்ஸ் ஹெவி. இந்த சென்டென்ஸில் லக்கேஜை நம்மளால் மெஷர் தான் பண்ண முடியுமே தவிர கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள்ஸ். 8 வேர்ட்ஸில் எது கவுண்டபிள் எது நான் கவுண்டபிள்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். ப்ரெட்டை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள். கேக், அது வெயிட்டாக தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர நம்மளால் பீஸ் ஆஃப் கேக் இருந்தால் கவுண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபுல் கேக் இருந்தால் அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. we can only measure it. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள். டாகை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அடுத்து ஸ்டூடெண்ட்டாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். சீஸும் நம்மளால் மெஷர் தான் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள். கம்ப்யூட்டர், இதை கவுண்ட் பண்ணலாம். வாட்டரும் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள். ஓகே, இப்போ கவுண்டபிளில் அன்கவுண்டபிளில் சம், எனி. சம் எங்கே யூஸ் பண்ணணும், எனி எங்கே யூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கவுண்டபிள்ஸில் சம் இஸ் யூஸ்டு ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ். சம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் மே ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் கொஸ்டின்ஸ், டிபிக்கல் ஆஃபர்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எனி யூஸ் யூஸ்டு ஃபார் நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். எனி அப்படின்றது வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ அது நெகட்டிவ் சென்டென்ஸை மீன் பண்ணுதுன்றத சொல்கிறாங்க. இட் இஸ் இன் கவுண்டபிள் நவுன்ஸ். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அன்கவுண்டபிள் நவுன்ஸில் சம்ன்ற வேர்ட் பாசிட்டிவை ரெப்ரசன்ட் பண்ணுது, எனின்ற வேர்ட் நெகட்டிவ். சேம் கவுண்டபிள்ஸ்க்கு என்னவோ அதே தான் அன்கவுண்டபிள்ஸ்க்கு. சம் வந்தால் அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், எனி வந்தால் இட் இஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ பாட் சம் மேகசின்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. இதில் மேகசின்ஸ் எஸ் வருது. ஸோ எக்ஸ் வந்தால் இட் இஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். கவுண்டபிளில் தான் எஸ் வரும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி சம் வருது. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். மே ஐ ஹாவ் சம் மோர் சாக்லேட். இப்போ நம்ம இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறோம். இதுலேயும் நமக்கு சம் வருது. தேர் ஆரண்ட் எனி போஸ்டர் ஆன் த வால். ஆரண்ட் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது ஆரண்ட் வருது அப்படின்னா எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹேஸ் லூசி காட் எனி பிரதர்ஸ். இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ். தேர் இஸ் சம் சிக்கன் லெஃப்ட் ஃபார் யூ. இதில் வந்து நெகட்டிவ் எதுவுமே சிம்பிளைஸ் பண்ணலை. நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் எனி யூஸ் பண்ணணும், ஆர் எல்ஸ் சம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் தேர் இஸ் சம் சிக்கன் லெஃப்ட் ஃபார் யூ. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். தேர் isn't எனி டாய்லெட் பேப்பர் லெஃப்ட். isn'tன்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ isn'tக்கு அடுத்து எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன், ஹாவ் யூ காட் எனி கேஷ் ஆன் யூ. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது தேர் இஸ், தேர் isn't, இந்த இதை வச்சு அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு சம் வருமா எனி வருமான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியாக. தேர் இஸ், தேர் isn't, இந்த ரெண்டு இதை வச்சு இஸ்னா பாசிட்டிவ், isn'tனா நெகட்டிவ். ஸோ இதை வச்சு எங்கே சம் வரும் எங்கே எனி வரும்ன்றத
நாம் பார்க்கலாம் வாங்க. இது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு பார்க்கலாம். தேர் இஸ் சம் மீட் இன் த ஃப்ரிட்ஜ். மீட்ன்றதை நம்மளால் மெஷர் தான் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். தேர் இஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட். ஸோ சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ்ன்ட் எனி காஃபி இன் த ஷாப். இஸ்ன்ட் காஃபியை மெஷர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். இஸ்ன்ட்ன்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை ரிசம்பிளைஸ் பண்ணுது. ஸோ எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் கவுண்டபிள் நவுனுக்கும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். தேர் ஆர், தேர் ஆரண்ட். இதில் சம் எங்கே யூஸ் பண்ணணும், எனி எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். தேர் ஆர் சம் ரூலர்ஸ் ஆன் த டெஸ்க். ரூலர்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள் நவுன். அண்ட் ஆர்ன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை ரிசம்பிளைஸ் பண்ணுது. ஸோ சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் ஆரண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸை மீன் பண்ணுது. ஸோ எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஷ்ஷஸ்ன்றது கவுண்டபிள். ஆரண்ட்ன்றது நெகட்டிவ் வேர்ட். ஸோ எனி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சம் எங்கே வரும், எனி எங்கே வரும்னு நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். தேர் ஆர் டேஷ் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. ஸ்டார்ஸ்ன்றது எப்படி இருக்கு, ப்ளூரல்ல இருக்கு, எஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சம் யூஸ் பண்ணணும். தேர் இஸ் டேஷ் சுகர் இன் மை டீ. இஸ்ன்றது நெகட்டிவ் வேர்ட். சுகரை நம்மளால வெயிட் தான் மெஷர் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுனில் இருக்குது. இஸ்ன்ட்ன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ல வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், எனி யூஸ் பண்ணணும். தேர் இஸ்ன்ட் any sugar in my tea. There aren't dash roses on the table. Roses நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். பட் aren'tன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் பட் கவுண்டபிள் நவுன். இப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா எனி. There aren't any roses on the table. ஸோ கவுண்டபிள் நவுன்ஸாக இருந்தாலும் அன்கவுண்டபிள் நவுன்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும் போது நம்ம சம் யூஸ் பண்ணணும், நெகட்டிவாக இருக்கும் போது எனி யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.